Sembaruti, co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. அந்த சமையல்காரி இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நான் ட்ரைனிங் பண்ணணுமா? பண்றேன். அவளே என்னால இது முடியலன்னு ஓடுற மாதிரி பண்றேன். பார்வதி, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? மாடியில அம்மா ரூம சுத்தம் பண்ண போயிட்டு இருக்கேம்மா. அத்தை என்கிட்ட உன்னை இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்ல இங்கிலீஷ் பேச ரெடி பண்ண சொல்லிருக்காங்க. நீ என்னடா இன்னும் வெயிட் வேலை பண்ணிட்டு இருக்க? இப்படி இருந்தா எப்படி மீட்டிங்ல இங்கிலீஷ் பேசுவ? இங்கிலீஷ் பேசுறதெல்லாம் என்ன அவ்வளவு ஈஸி நினைச்சியா? நல்லா படிச்சவங்களே அதுக்குன்னு தனியா நேரம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. நீ என்னடா இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க? இது பாரு, உன்னை ரெடி பண்ணலனா அப்புறம் அத்தை என்னதான் திட்டுவாங்க. வா வா. ஒரு நிமிஷமா, இதை எடுத்து வச்சுட்டு வரேன். சீக்கிரமா வா. சரிம்மா. நீ பிராண்ட் அம்பாசிடர், அதனால உன்னோட இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் ஸ்டைலா இருக்கணும். அமெரிக்கன் இங்கிலீஷ், ரஷ்யன் இங்கிலீஷ், பிரான்ஸ் இங்கிலீஷ், இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் இங்கிலீஷ ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. அது மட்டும் இல்ல, உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ்ன்றது பெரிய பூதம்லாம் கிடையாது. நீ என்ன பேசணும், எப்படி பேசணுன்றத நான் உனக்கு பேசி காட்டுறேன். நீ அதை மனசுல வச்சுட்டு அப்படியே திருப்பி பேசிடு. அது போதும். நீ மீட்டிங்ல என்ன பேசணும்னு இதுல எழுதிருக்க. நான் என்ன மாதிரி ஸ்டைல்ல பேசுறேனோ நல்லா கவனிச்சுக்கோ. அப்புறம் அதே மாதிரி பேசணும். புரிஞ்சுதா? சரிங்கம்மா. Good morning to everyone. I would also like to welcome all of you to investors meeting. Hi. வாங்க ஆதி. பார்வதியா இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். குட். மீட்டிங்ல பார்வதி என்ன பேசணும்னு இதுல எழுதிட்டு வந்திருக்கேன். இது அப்படியே பார்வதிக்கு சொல்லி கொடுத்தா போதும். அப்புறம் இந்த டெஸ்க்டாப்ல சில வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் இருக்கு. அது பார்வதிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ பார்வதிக்கு ப்ளே பண்ணி காமிச்சிரு. என்ன வீடியோ ஆதி? மத்த பிராண்ட் அம்பாசிடர்ஸ் எல்லாம் மீட்டிங்ல பேசினது. பார்வதி, பெரியயா, நீ ஒன்னும் பயப்படாத. நான் இங்கதான் இருப்பேன். அன்னைக்கு மாதிரி தைரியமா பேசணும். புரியுதா? சரிங்க பெரியயா. social media. So I thought I would let you guys know about what I like about being a brand ambassador and some tips if you guys want to be brand ambassadors for different companies. பார்வதி, இந்த வீடியோவை பாரு.
சைக்காலஜிக்கலா இவள பயமுறுத்தி மீட்டிங்க ஃபெயிலியர் ஆக்கலான்னு பார்த்தா ஆதி வந்து இவளுக்கு காட்ஃபாதரா உட்கார்ந்துட்டு இருக்காரே. என்ன பண்றது? கடைசி நிமிஷம் வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேடம். வணக்கம். ஓகே, இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சு சார். மீட்டிங் ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே பார்வதி, நீ ரெடி தானே? ரெடி பெரியயா. ஓகே பிரீத்தி சார். நீங்க போய் மத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுங்க. ஓகே சார். நான் வந்துடுறேன். கார்ல ஒரு ட்ரெஸ் பேக் இருக்கு, அத போய் எடுத்துட்டு வா. ஓகே மேம். சரி பார்வதி, பெரியயா. ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் ஆயிக்கோ, ரிவைஸ் பண்ணு, நல்லா கான்ஃபிடென்ட்டா பேசு, சரியா? சரிங்க பெரியயா. பார்வதி, இது வீடு இல்ல, ஆபீஸ். இப்ப நீ குக்கல பிராண்ட் அம்பாசிடர். அதனால ஓகே சார்னு சொல்லணும், இல்ல ஓகே பாஸ்னு சொல்லணும். வீடா இருந்தாலும் சரி, ஆபீஸா இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த இடமா இருந்தாலும் சரி, எனக்கு பெரியயா பெரியயா தான். இந்த விஷயத்துல மட்டும் உன்னை மாத்தவே முடியாது போல இருக்கே பார்வதி. சரி ஓகே, மீட்டிங் ஹால் போலாம், டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆதி. ஏன், என்னாச்சு? பார்வதிக்கு காஸ்டியூம் மாத்திக்கலாம். ஹாஃப் சாரி வேண்டாம், மாடர்னா ரெடி பண்ணிக்கலாமே. யூ ரைட் நந்தினி. சரி, Dress வேணுமே? நான் கொண்டு வந்திருக்கேன். பிரீத்தி கிட்ட ட்ரெஸ் பேக் எடுத்துட்டு வர சொன்னனே, அத கவனிக்கலையா நீங்க? சாரி, கவனிக்கல. இட்ஸ் ஓகே. நான் பார்வதிய எப்படி மாத்தி காட்டுறேன்னு பாருங்க. நீ வா பார்வதி. Excuse me, ma'am. Thank you. பார்வதி, இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ. சரி. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நான் போட்டதே இல்லம்மா. அது மட்டும் இல்ல, இந்த இந்த ட்ரெஸ் எல்லாம் போட தெரியாது. வேற புடவை இருந்தா கொடுங்க, நான் சீக்கிரமாவே ரெடி ஆயிட்டு வரேன். நீ பிராண்ட் அம்பாசிடர் பார்வதி, இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்ல பேச போற. அதுக்கு இந்த மாடர்ன் ட்ரெஸ் தான் கரெக்டா இருக்கும். சரி இரு, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? முதல்ல நீ இந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணு. ஐயோ, கழுத்துல இருக்கிற தாலி தெரிஞ்சிருமே, என்ன பண்றது? பார்வதி, என்ன கழுத்துல கை வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்க? சீக்கிரமா கிளம்ப, டைம் ஆகுதுல்ல. அது வந்து நானே போட்டுக்கிறேம்மா, நீங்க கொஞ்சம் போங்க. இப்பதானே இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டதில்லைன்னு சொன்ன. அது வந்து எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்குமா, நானே போட்டுக்கிறேன். நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு பார்வதி? சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். அம்மா,
சரியா போட்டிருக்கேனாமா? ம், சரியா இருக்கு. வா போலாம். ஆதி, யா போலாம். பார்வதி எங்க? வாவ், பார்வதி அது நம்பவே முடியல. வெரி நைஸ். எல்லாத்துக்கும் காரணம் நந்தினி அம்மா தான் பெரியயா. மீட்டிங்க்கு டைம் ஆச்சு. போலாமா ஆதி? யா. ம். Good morning. Good morning, sir. Good morning. Take your seat. Thank you. Thank you, sir. Sit, Nandini. உட்கார் பார்வதி. நான் ம். ம், இந்த ஹெர்பல் பியூட்டி கம்பெனி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆயிருக்குன்னா அதுக்கு உங்களை மாதிரி இன்வெஸ்டர்ஸ் தான் காரணம். எங்க கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்க உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மார்க்கெட்ல எத்தனையோ பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. மத்த எல்லா ப்ராடக்ட்ஸையும் பீட் பண்ணி உங்க ப்ராடக்ட் பப்ளிக் கிட்ட ரீச் ஆயிருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் உங்க பிராண்ட் அம்பாசிடர் பார்வதி தான். அஃப்கோர்ஸ் கம்பெனியோட ப்ராடக்ட்க்கும் பப்ளிக்கும் நடுவுல மிகப்பெரிய பாலமா இருந்து நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாக்குறது பிராண்ட் அம்பாசிடர்ஸ் தான். எங்க பிராண்ட் அம்பாசிடர் பார்வதி அந்த ரோலை சரியா செஞ்சிருக்காங்க. இப்போ அவங்க அந்த ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பார்வதி, பார்வதி பேசு. குட் மார்னிங் டு ஆல். குட் மார்னிங். ஐ எம் பார்வதி. I am the brand ambassador of Aditya Herbal Beauty Company. என்னாச்சு பார்வதி பேசு. நந்தினி சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அன்னைக்கு வெளிநாட்டுக்காரங்க முன்னாடி படிச்சது மறந்து போனாலும் பெரியய்யா சொல்லி கொடுத்தது ஞாபகத்துக்கு வந்தது. நான் டக்குன்னு பேசிட்டேன். இப்ப நந்தினி அம்மா சொல்லி கொடுத்தது எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதே. என்ன பண்றது? பேசு பார்வதி. இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் தப்பா நினைச்சுப்பாங்க. அப்புறம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாம போயிடுவாங்க. நமக்கு தான் லாஸ். என்னாச்சு பார்வதி? கம் ஆன் பேசு. மிஸ்டர் ஆதி, என்னாச்சு உங்க பிராண்ட் அம்பாசிடருக்கு? வாட் ஹேப்பன் பார்வதி? பேசுங்க. பார்வதி பேசு. பார்வதி, நான் சொல்லி கொடுத்ததை நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. தைரியமா பேசு. சாரி மிஸ்டர் ஆதி, நாங்க இன்வெஸ்ட் பண்ண வந்ததே உங்க பிராண்ட் அம்பாசிடரை நம்பித்தான். பட் இப்ப அவங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஐ எம் வெரி சாரி. வாங்க சார். எஸ். Shall we move? பார்வதி, இப்போ நீ பேசினா கூட எல்லாம் சரியாயிடும். பேசு. பார்வதி ட்ரை பண்ண.
பேசுற மாதிரி தெரியல. இவங்களை நம்பி எப்படி இன்வெஸ்ட் பண்றது? சாரி சாரி சார். வனஜா, அக்கா, என்ன வாசலையே பாத்துட்டு இருக்க? யாராவது வராங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. இன்னைக்கு நம்ம இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்ல பார்வதி இங்கிலீஷ்ல பேச போறான்னு சொன்னீங்கல்ல, அதான் அவ சரியா பேசிருப்பாளா இல்ல வழக்கம் போல சொதப்பி வச்சிருப்பாளான்னு. வனஜா, பார்வதி விஷயத்துல நீ நல்ல விதமாவே யோசிக்க மாட்டியா? பார்வதிக்கு நந்தினி ட்ரெயின் பண்ணிருக்கா. பார்வதி எல்லாமே நல்லாதான் பண்ணிருப்பா. வாதி, மீட்டிங்லாம் எப்படி நல்லா முடிஞ்சதா? என்ன ஆதி, அக்கா கேக்குறது காதுல வேலையா? உன்கிட்டதான் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன ஜாதி? சாரிம்மா, மீட்டிங் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர் ஆயிடுச்சா? ஏன், எதனால ஃபெயிலியர் ஆச்சு? மீட்டிங்ல பார்வதியால சரியா இங்கிலீஷ் பேச முடியல. அதனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அப்செட் ஆகி பேக் அவுட் பண்ணிட்டாங்க. இதனால நமக்கு 100 கோடி ரூபாய் லாஸ்மா. என்னது 100 கோடியா? ஐயோ, ஏண்டி இப்படி அநியாயமா 100 கோடியை லாஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே? இதெல்லாம் உன் அப்பனா கொடுப்பான்? வாய் திறந்து பேசிடி. வனஜா, அக்கா, இவளால இப்ப நமக்கு 100 கோடி நஷ்டம் தானே? பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம். ஒண்ணுல போகும், இன்னொன்னுல வரும். தட்ஸ் பிசினஸ். ஆதி, 100 கோடி தானே, ரிலாக்ஸ். அத்த, 100 கோடி லாஸ் ஆனதை பத்தி கவலை இல்ல. நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணுல இல்லனாலும் இன்னொன்னுல சம்பாதிச்சுக்கலாம். ஆனா அப்படி சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு கஸ்டமர்ஸ் கிட்டயும் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டயும் நம்பிக்கையும் குட்வில்லும் இருக்கணும்ல. நீ என்ன சொல்ற நந்தினி? நம்ம கம்பெனிக்கு பப்ளிக் கிட்டயும் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டயும் நல்ல பேர் இருக்கே. இது வரைக்கும் இருக்கிற நல்ல பேரு இனி இருக்குமாங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அத்த. இன்னைக்கு மீட்டிங்ல இன்வெஸ்டர்ஸ் பேக் வாங்கினதுனால நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் நம்பிக்கையை இழக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஃபியூச்சர்ல கண்டிப்பா இதால நம்ம குட்வில் பாதிக்கப்படும். உனக்கு தெரியுது நந்தினி, இவளுக்கு தெரியலையே. ஒழுங்கா சமைக்கலனா ஒரு வேலைக்கு தான் நஷ்டம். இப்ப பாரு, முதலுக்கே மோசமா வந்து நிக்குது. பார்வதி, நந்தினி உனக்கு எல்லாமே நல்லா தானே சொல்லி கொடுத்தா? நல்லாதாம்மா சொல்லி கொடுத்தாங்க. நல்லா சொல்லி கொடுத்தத ஏன் உன்னால ஞாபகம் வச்சுக்கிட்டு பேச முடியல? அப்போ உன்னோட நினைப்பெல்லாம் வேற எங்கேயோ இருந்திருக்கு. சொல்லு, என்ன ஞாபகத்துல இருந்த நீ சொல்லு. ஒரு சின்ன ஸ்பீச் கூட உன்னால ஞாபகத்துல வச்சுக்க முடியலனா உன் மனசு உன் கட்டுப்பாட்டுல இல்லன்னு அர்த்தம். நீ மனச அலப்பாய விட்டுருக்க. வயசு பொண்ணுங்களுக்கு புத்தியும் மனசும் எப்பவுமே ஒன்னா இருக்கணும். இல்லனா வாழ்க்கை ரொம்ப சிக்கலாயிடும்.
இது பாரு 100 கோடி லாஸ் எல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. ஆனா ஒன்னால என்னோட கம்பெனிக்கு கெட்ட பேர். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்பிக்கை போச்சுன்னா ஒரு பிசினஸ் எப்படி ரன் பண்ண முடியும்? என் கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருக்க உனக்கு தகுதி இல்ல.